ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெய் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான அளவு ஆயிலும் நெய்க்கு கொஞ்சம் நிறையாவும் சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி தழை எல்லாம். இப்போ பட்டை, கிராம்பெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி போட்டு வதக்கியாச்சு. அது வதங்கினதுமே வெங்காயம் கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுமே இது நான் நாளே பயரை ஊற வச்சுருந்தேன். காலையில் அதை 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டுக்கிட்டேன். இப்போ கொத்தமல்லி தழை, புதினா எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதில் தேங்காயும் நம்ம அவிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை பட்டாணி, அதையும் கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா சாப்பாட்டோடு அது சேரும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணட்டும். இப்போ கலக்கியாச்சு. இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசி தேவையான அளவு எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசியும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியை மட்டும் விட்டுருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு உலக்கு எடுத்துருக்கறதுனால 2 உலக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கிண்டி விட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்தமாக்கும் நெய் சோறு ரெடி ஆயிரும். பாருங்கள், கமகமன்னு இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.